அமெரிக்க தேர்தலில் மதமும் வேட்பாளர்களின் மதம் சார்ந்த நம்பிக்கைகளும் வெற்றியை தீர்மானிக்கும் காரணிகளாக அமைகின்றனவா என்பது குறித்து பாதிரியார் ஜான்சன் ரத்தினசாமியுடன் நமது செய்தியாளர் மணிகண்டன் நிகழ்த்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். அமெரிக்க தேர்தலில் மதம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது? மதம் ஓரளவுக்கு தான் முக்கியத்துவம் பெறுது. ரொம்ப நினச்சிட்டு இருக்காங்க மதம் ரொம்ப தாக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அமெரிக்கா ஒரு மத சார்பற்ற நாடு முதல்ல. ஆனால் மத சார்புள்ள மக்கள் எல்லாருமே மதம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது உண்மை அல்ல. அமெரிக்கா இஸ் அ செக்குலர் கண்ட்ரி பட் வித் லாட் ஆஃப் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ஃபார் ஆல் குரூப்ஸ். அப்படி தான் நான் பார்க்குறேன். மக்கள் வாக்களிக்கிற போது அதிபர் வேட்பாளர் அதிபராக வரக்கூடியவர் மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது கடந்த கால தேர்தல்களில் எதிரொலிச்சிருக்கிறதா பார்க்க முடியுது. கன்சர்வேட்டிவ் லிபரல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவினை கூட இருக்கிறதா தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கன்சர்வேட்டிவ் லிபரல் இந்த ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட் தான் அமெரிக்காவுடைய ஜனநாயகத்தை பாதிக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அமெரிக்கா ஒரு மத சார்பற்ற நாடு. இப்போ மத சார்புள்ள நான் ஒரு மத போதகர். ஆனால் நான் ஒரு மத சார்பற்றவன். ஒரு நாடுன்னு வரும்பொழுது எனக்குன்னு ஒரு மதம் இருக்குது. அந்த மதத்தை நான் பறைசாற்றுவேன், அதுக்காக பணி செய்வேன், அதுக்காக எல்லாமே நான் கொடுப்பேன். ஆனால் அதுக்காக இன்னொருத்தர் அவங்களுடைய மதத்தை சொல்கிறதுக்காக எந்த வித தடைக்குமே அமெரிக்காவில் இல்லை. அதனால் அமெரிக்கா ஒரு மத சார்பற்ற நாடுன்றதுக்கு நிலைநாட்டணும். அதனால் மதம் இதில் முக்கியமான ஒரு பேரை எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படி செய்கிறது தவறான ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு ஜனநாயகத்துக்கு சவால் கொடுக்குறது. அது தப்பு. அது ரொம்ப கருக்கலைப்பு தொடர்பாக ஜனநாயக கட்சிக்கும் குடியரசுக் கட்சிக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது அவங்களுடைய கொள்கைகளில். நீங்கள் எந்த கொள்கையை தேர்ந்தெடுங்க? ஸோ கருக்கலைப்பு உயிர் என்பது எல்லாருக்கும் அது உருவாகும் பொழுதும் சரி, அது வயதான காலங்களில் எந்த காலத்துலையும் எந்த மனிதனுக்கும் இன்னொரு உயிரை பறிக்கிறதுக்கு உரிமையே கிடையாது. அதனால் கருக்கலைப்பு மிக தவறு. அதே சமயத்தில் அதோடைய சூழ்நிலைகளை நம்ம பார்க்கணும். என்ன சூழ்நிலைகளை பார்த்து அதை இது பண்ணணும். ஆனால் கட்டாயமாக இதை ஒரு அரசியல் ரீதியாக பார்க்குறது ரொம்ப தப்பு. அந்த கருக்கலைப்பு கூடவே கூடாது. ஆனால் பல விதமான சூழ்நிலை இருக்குது. என்ன சூழ்நிலை அந்த மக்களுக்கு தான் தெரியும். அதனால் அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறதோ அது ரொம்ப தவறு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எந்த இரண்டு விதமான தலைவர்களுமே அதை பற்றி ரொம்ப அக்கறை கொண்டவங்க கிடையாது. அதனால் இந்த 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 எலெக்ஷனில் அந்த கருக்கலைப்பு அல்லது ப்ரோ லைஃப் ப்ரோ சாய்ஸை பற்றி பேசுகிறதுக்கு வேலையே கிடையாது. ஆனால் ஏன்னா ரெண்டு தலைவர்களுமே அதில் பற்றி ரொம்ப அக்கறை கொண்டவங்க கிடையாது. இன்னொரு விஷயம், ஓரின திருமணங்கள் அதெல்லாம் பற்றி அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு நாடாக அமெரிக்கா இருக்குது. ஒரு மேம்பட்ட கலாச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த விஷயம் தேர்தலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படும்? அமெரிக்காவில் எல்லாருக்கும் வாழ்கிறதுக்கு உரிமை உண்டு. அது எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஈவன் ஒரு விலங்குகளுக்கு கூட பாதுகாப்பு உண்டு. அதுதான் அமெரிக்கா. அதுக்கு எந்த தலைவரோ எந்த நாடோ எப்படி இருந்தாலும் அவங்க வாழ்கிறதுக்கு வாழ்வுரிமை கட்டாயமாக உண்டு. ஆனால் அவங்கவுங்களுடைய இப்போ என்னுடைய அணுகுமுறை வேறு மாதிரி இருக்கலாம். அதுக்காக அவங்களுடைய வாழ்வுரிமையை எந்த விதத்துலையும் யாரும் கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் அது இப்போ என்னுடைய மத சார்பற்ற வழியில் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேனோ. அதே சமயத்தில் அவர்கள் மனிதத்தை தான் பார்க்கணும். மனிதர்கள் அவர்களை நேசிக்கணும், அன்பு செலுத்தணும், அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவ்வளோதான் நான் செய்ய முடியும். மீதியெல்லாம் இறைவன் அருள். அவ்வளோதான்.